நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. பாலக்கோடு ஏவுகணை நாயகர் அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பேருந்து நிலையம் முன்பு உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. உடையார்பாளையம் கங்கைகொண்ட சோழபுரத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி வருகை. ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் பிரதமரை வரவேற்றனர். திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. மேட்டூர் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையில் இருந்து 1 லட்சம் கன அடி உபரி நீர் திறக்க வாய்ப்பு. தர்மபுரி DNP மகாலில் தமிழக வெற்றிக் கழகம் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம். தண்டையார்பேட்டை காசிமேடு மீன் சந்தையில் ஆடி 2வது வாரம் துவங்கியுள்ளதால் அம்மனுக்கு படையலிட மீன் வாங்க கூட்டம் அலைமோதியது. கோவில்பட்டி புதிய பேருந்து நிலையம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம். சிவகாசி ₹1 ஒரு டி-ஷர்ட். அம்பேத்கர் சிலை அருகே துணிக்கடையில் அலைமோதிய மக்கள் கூட்டம். நாமக்கல் வேலக்கவுண்டம்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாம். ஏராளமானோர் பங்கேற்பு. வேதாரண்யம் கோடிக்கரை கோடிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 23ஆம் ஆண்டு செடில் திருவிழா. 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளை செடில் ஏற்றினர். ராமேஸ்வரம் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பேக் ரூமில் இஸ்ரோ தலைவர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மரியாதை. நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே எதுவுமே தெரியாத சிவசங்கர் எல்லா மின்சாரத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேட்டியளித்தார். எரமலூர் பெருமாள் கோவிலில் பவித்ரோத்சவம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த எரமலூர் ஸ்ரீ சுந்தர வரதலட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் பவித்ரோத்சவம் 3ஆம் கால ஓம பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.